ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 35. எந்த எண்ணங்களுடனும் ஆழ்ந்த யோசனைகளுடனும் எலிசபெத் கண் அயர்ந்தாளோ அதே எண்ணங்களுடனும் யோசனைகளுடனும் மறுநாள் காலை கண் விழித்தாள். நடந்த விஷயத்தில் அடைந்த ஆச்சரியத்திலிருந்து அவளால் இன்னும் மீள முடியவில்லை. வேறு எதை பற்றியும் நினைக்க முடியவில்லை. வேறு எந்த வேலையும் செய்வதற்குரிய நிலைமையில் அவள் இல்லாததால் காலை உணவுக்கு பிறகு காற்றோட்டமாகவும் உடலுக்கு சற்று பயிற்சி அளிக்கும் வகையிலும் நடந்துவிட்டு வரலாம் என்று தீர்மானித்தாள். வழக்கமாக நடந்து செல்லும் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது டார்சி சில நேரங்களில் அங்கு வருவான் என்பது ஞாபகத்திற்கு வந்ததும் பூங்காவில் நுழைவதற்கு பதிலாக சுங்கச்சாவடி இருக்கும் தெருவிலிருந்து இன்னும் சற்று தள்ளி இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லும் சந்தில் திரும்பினாள். அந்த பூங்காவின் வேலிதான் இன்னமும் ஒரு பக்க எல்லையாக இருந்தது. விரைவில் அவள் ஒரு நுழைவாயிலை தாண்டி திறந்தவெளி மைதானத்திற்கு சென்றாள். அந்த பகுதியில் 2-3 முறை நடந்த பிறகு காலை பொழுதின் இனிமை அவளை அந்த நுழைவாயில் முன் நின்று அந்த பூங்காவினுள் பார்க்க தூண்டியது. கென்டில் தங்கியிருந்த இந்த 5 வாரங்களில் அந்த ஊரில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன. ஒவ்வொரு நாளும் அங்கிருந்த பழைய மரங்களின் பசுமை அதிகரித்து கொண்டே வந்தது போல் இருந்தது. தொடர்ந்து நடக்கலாம் என்று நினைத்திருந்த பொழுது பூங்காவின் அருகில் இருந்த தோப்பு போன்ற ஒரு பகுதியில் ஒரு நபரின் கனத்தோற்றம் அவளுக்கு கிடைத்தது. அந்த நபர் அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தான். அது டார்சியாக இருக்கலாம் என்று பயந்த அவள் உடனே பின்வாங்கினாள். ஆனால் வந்து கொண்டிருந்த நபரோ அவளை பார்க்கக்கூடிய அருகாமைக்கு வந்துவிட்டபடியால் ஆவலுடன் முன்னே வந்து அவள் பெயரை உச்சரித்தான். அவள் திரும்பி விட்டிருந்தாள். தன்னை கூப்பிடும் சத்தம் கேட்டு அந்த குரல் டார்சியினுடையதுதான் என்று தெரிந்திருந்தாலும் அவள் நுழைவாயிலை நோக்கி மீண்டும் சென்றாள். அவனும் அதே சமயம் அங்கு வந்து சேர்ந்து விட்டிருந்தான். அவன் நீட்டிய கடிதத்தை மிகவும் இயல்பாக வாங்கி கொண்டாள். இருமாப்புடன் கூடிய நிதானத்துடன் பார்த்த அவன், நான் சிறிது நேரமாக உன்னை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் இந்த தோப்பில் நடந்து கொண்டிருந்தேன். இந்த கடிதத்தை படித்து என்னை கௌரவிப்பாயாக என்று கேட்டுவிட்டு லேசாக தலை தாழ்த்தி விடை பெற்று கொண்டு அந்த தோப்பிற்குள் சென்று மறைந்தான். அந்த கடிதத்தை படிப்பதால் மகிழ்ச்சி உண்டாகும் என்ற எதிர்பார்ப்பு இல்லை என்றாலும் என்ன எழுதியிருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தீவிர ஆர்வத்தில் எலிசபெத் கடிதத்தை பிரித்தாள். அவளுடைய வியப்பு மேலும் அதிகரிக்கும் வகையில் அதனுள் நெருக்கமான எழுத்துக்களால் எழுதப்பட்ட 2 தாள்களை உடைய கடிதத்தை பார்த்தான். கடிதம் இருந்த உரையே நிறைந்திருந்தது. அவள் அந்த பாதை வழியே நடந்து கொண்டே அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பித்தாள். ரோசிங்ஸில் அன்று காலை 8 மணிக்கு எழுதப்பட்டிருந்த அக்கடிதம் இவ்வாறாக இருந்தது. இந்த கடிதம் கிடைத்த பின் கடந்த இரவு உனக்கு அதிகமாக வெறுப்பை உண்டாக்கிய உணர்வுகளை பற்றி மீண்டும் சொல்லவோ அல்லது எனது வேண்டுகோளை புதுப்பிக்கவோ எழுதப்பட்டிருப்பதாக நினைத்து நீ பயப்பட வேண்டாம். நான் நேற்று தெரிவித்த என்னுடைய விருப்பங்களை பற்றி மீண்டும் கூறி என்னை மேலும் எளியவனாக்கி காட்டவோ அல்லது உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமோ எதுவும் இல்லை. நம் இருவருடைய சந்தோஷத்திற்காக இவை விரைவில் மறுக்கப்பட்டால்தான் நல்லது. ஆனால் என்னுடைய குணம் மட்டும் இக்கடிதத்தை எழுத தூண்டாமல் இருந்திருந்தால் இந்த கடிதத்தை எழுத வேண்டும் என்ற அவசியமும் எனக்கு எழுந்திருக்காது. நீ அதை படிக்க வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு நேர்ந்திருக்காது. ஆதலால் நீ இதற்கு கவனம் கொடுக்க வேண்டும். கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று கேட்கும் சுதந்திரத்தை எடுத்துக்கொள்வதற்கு என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உன்னுடைய உணர்வுகள் அதற்கு இடம் கொடுக்காது என்று எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நியாயத்தை எதிர்பார்க்கிறேன். நேற்றிரவு நீ மாறுபட்ட தன்மை கொண்ட 2 குற்றங்களை என் மேல் சுமத்தினாய். இரண்டும் வெவ்வேறு அளவில் இருந்தன. முதல் குற்றம்
பிங்க்லியை உனது சகோதரியிடமிருந்து அவர்கள் இருவருடைய உணர்வுகளையும் கருத்தில் கொள்ளாமல் பிரித்துவிட்டேன் என்பது. அடுத்தது, நான் பல்வேறு உரிமைகள், கௌரவம், மனிதநேயம் இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொள்ளாது இவற்றிற்கு எதிராக நடந்து கொண்டு விக்காமனுடைய செல்வ வளத்தினையும் எதிர்கால வெற்றி வாய்ப்புகளையும் அழித்துவிட்டேன் என்பது. என் தந்தையால் அதிகம் விரும்பப்பட்ட, எங்களுடைய ஆதரவின்றி வேறெந்த ஆதரவும் இல்லாத ஓர் இளைஞன், எங்களுடைய உதவி தொடர்ந்து கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் வளர்ந்து வந்த என்னுடைய இளமை கால நண்பனை நான் வேண்டுமென்றே விருப்பப்பட்டு தூக்கி எறிந்து விட்டேன் என்றால் அது பாவத்திற்குரிய செயலாகும். அதனோடு சில வாரங்களின் பரிச்சயத்தால் மட்டுமே ஏற்பட்ட மனப்பற்றுடைய இரு இளம் வயதினர் பிரிவதை ஒப்பிடவே முடியாது. ஆனால் கடந்த இரவு என்மேல் தாராளமாக சுமத்தப்பட்ட பழியின் தீவிரம், நான் கீழே தொடர்ந்து எழுதப் போகும் என்னுடைய செய்கை மற்றும் நோக்கங்களுக்கான காரணங்களை நீ படித்து முடித்த பின் மறையும் என்று நான் எண்ணுகிறேன். இதனை நான் விளக்கும்பொழுது உன்னை புண்படுத்துவது போல ஏதாவது உணர்வுகளை பற்றி நான் கூற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் என்றால் என்னை மன்னித்துவிடு என்று மட்டுமே என்னால் கூற முடியும். இது அவசியம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் மேலும் மன்னிப்பு கேட்பது என்பது பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். எட்போஷியருக்கு வந்த சில நாட்களிலே அவ்வூரில் இருந்த மற்ற எந்த பெண்களையும் விட உன் மூத்த சகோதரியை பிங்க்லி விரும்பினான் என்பதை தெரிந்து கொண்டேன். ஆனால் நெதர்ஃபீல்டில் மாலையில் நடந்த நடனத்தன்று அவன் அவள் மேல் தீவிரமாக பற்று வைத்திருந்தான் என்று உணர முடிந்தது. நான் இதற்கு முன்பு அடிக்கடி அவன் காதலில் விழுந்ததை பார்த்திருக்கிறேன். அந்த நடனத்தில் நான் உன்னுடன் நடனமாடும் கௌரவத்தை பெற்றபோது பிங்க்லி உன் சகோதரியின் மேல் காட்டிய கவனத்தால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடும் என்ற பொதுவான எதிர்பார்ப்பு இருந்ததாக சர் வில்லியம் லூகாஸினுடைய தற்செயலான தகவல் மூலம் முதலில் தெரிந்து கொண்டேன். அது ஒரு தீர்மானமான சம்பவமாக தேதி மட்டும் குறிப்பிடப்படாதது போல் அவர் பேசினார். அந்த வினாடியிலிருந்து நான் என் நண்பனை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். இதுவரை அவனிடம் பார்த்திராத அளவுக்கு அவன் மிஸ் பெனட்டை விரும்புகிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். உனது சகோதரியும் கவனித்தேன். அவளுடைய பார்வையும் நடத்தையும் எப்பொழுதும் போல வெளிப்படையாகவும் கலகலப்பாகவும் மனதை கவரும் வண்ணம் இருந்தன. ஆனால் பிரத்யேகமான அக்கறை இருந்ததற்காக எந்த அறிகுறியும் இல்லை. மாலை நேரம் அவளை கவனித்ததிலிருந்து அவள் அவனுடைய தனிப்பட்ட கவனத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டாலும் அதை எந்த மன எழுச்சியும் இல்லாமல் தான் வரவேற்றாள். இந்த இடத்தில் நீ கூறியது தவறு இல்லை என்றால் நான் தான் தவறு செய்திருப்பேன். உன்னுடைய சகோதரியை பற்றி உனக்குத்தான் அதிகம் தெரியும் என்பதால் நான் தவறாக இருக்கலாம். இக்காரணத்தினால் நான் உன் சகோதரியை புண்படுத்தியிருப்பேன் என்றால் நீ என்மேல் கோபம் கொண்டது நியாயமானதுதான். உன்னுடைய சகோதரியின் முகத்தில் நிலவுகின்ற அமைதியும் அவள் நடந்து கொள்ளும் விதமும் கூர்ந்து கவனிக்கும் ஒருவருக்கு எவ்வளவுதான் இனிய இயல்புடையவளாக இருந்தாலும் அவள் மனதை எளிதில் தொட்டுவிட முடியாது என்ற திட நம்பிக்கையை கொடுக்கும் என்று உறுதியாக சொல்வதற்கு நான் தயங்க மாட்டேன். அவள் சிரத்தை இல்லாமல் இருக்கிறாள் என நம்புவதில் நான் ஆவலாக இருந்தேன் என்பது உண்மைதான். ஆனால் என்னுடைய ஆய்வுகளும் முடிவுகளும் என்னுடைய எதிர்பார்ப்பாலும் பயத்தாலும் வழக்கமாக பாதிக்கப்படாது என தைரியமாக சொல்வேன். நான் எதிர்பார்த்தேன் என்பதால் அவள் அலட்சியமாக இருக்கிறாள் என்று நான் நம்பவில்லை. அவள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினாலும் நடுநிலைமையோடு பார்க்கும்போது அதுதான் உண்மை என்று தெரிந்தது. நான் நேற்று சில ஆட்சேபனைகளையே தெரிவித்திருந்தேன். மிக தீவிரமான காதல் இருந்தால் மட்டுமே அது போன்ற கடுமையான ஆட்சேபனைகளை ஒதுக்கி வைக்க முடியும். ஆனால் அவை மட்டுமே இத்திருமணத்தை நிறுத்த காரணங்கள் இல்லை. தாழ்ந்த சம்பந்தங்கள் என் நண்பனுக்கு எனக்கு இருப்பது போல் பெரிய தீங்காக இருக்காது. ஆனால்
மிகவும் வெறுப்பூட்டுகின்ற வேறு சில காரணங்கள் இருந்தன. அந்த காரணங்கள் இன்னமும் இருந்தாலும் 2 பேர் விஷயத்திலையும் அக்காரணங்கள் ஒரே அளவில் இருக்கும். அது என் கண் முன்னே இல்லை என்பதால் நான் அதனை மறக்க பெரும் முயற்சி செய்தேன். இக்காரணங்களை நான் சுருக்கமாக சொல்லியே ஆக வேண்டும். ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பினை எப்பொழுதுமே ஒரே சீராக ஏமாற்றும் உனது தாயாரையும் உனது 3 இளைய சகோதரிகளையும் சில சமயம் உனது தகப்பனாரையும் நினைக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும் உனது தாயாரின் குடும்ப நிலை எவ்வளவோ தேவலாம் என்று ஆக்கிவிடுகிறது. என்னை மன்னித்துவிடு. உன்னை நோகடிக்க செய்வது வேதனையாகத்தான் இருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தினரிடம் இவ்வளவு குறைகள் இருப்பதில் உனக்கு இருக்கும் அக்கறைக்கும் அதை பற்றி நான் சொல்வதில் உனக்கு ஏற்படும் வருத்தத்திற்கும் நடுவே இருக்கும் ஒரே ஒரு ஆறுதல், நீயும் உனது மூத்த சகோதரியும் அவர்களைப் போல் அல்லாமல் இருப்பதுதான். அன்று மாலை நடந்த சம்பவங்களிலிருந்து அங்கு இருப்பவர் அனைவரையும் பற்றி என் கருத்து ஊர்ஜிதமாயிற்று. என்னுடைய நண்பனை மோசமான சம்பந்தத்திலிருந்து காப்பாற்ற அது என்னை மேலும் தூண்டியது. மறுநாள் அவன் நெதர்ஃபீல்டிலிருந்து லண்டனுக்கு கிளம்பினான். சீக்கிரம் திரும்பி வந்துவிட வேண்டும் என்ற திட்டத்தில் தான் கிளம்பினான் என்று உனக்கு ஞாபகம் இருக்கும் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். நான் வகித்த பங்கை இப்பொழுது விளக்கியாக வேண்டும். அவனது சகோதரிகளின் சங்கடமும் என்னுடைய உணர்வுகளைப் போல்தான் இருந்தன. நாங்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் நினைக்கிறோம் என்பது விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களது சகோதரனை ஜேனிடமிருந்து பிரிப்பதில் நேரத்தை ஒரு சிறிதும் வீணாக்க கூடாது என முடிவெடுத்தோம். அவனுடன் நேராக லண்டனில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என தீர்மானித்தோம். அதன்படி அங்கு சென்றோம். அங்கு நான் அவனுடைய விருப்பத்தில் உள்ள தீமைகளை படுத்து எடுத்துரைக்க உடனடியாக செயல்பட துவங்கினேன். அவனுக்கு எடுத்துரைத்து மனப்பூர்வமாக செயல்படுத்தினேன். ஆனால் நான் உன்னுடைய சகோதரியின் சிரத்தையற்ற மனோபாவத்தை பற்றி உறுதியாக தயங்காமல் எடுத்து சொல்லி இருக்காவிடேன் இம்மாதிரி குறைகளை எடுத்து கூறியது அவனுடைய தீர்மானத்தை தடுமாற வைத்திருக்கலாம் அல்லது தள்ளி போட்டிருக்கலாம். ஆனால் திருமணத்தை தடுத்து நிறுத்தியிருக்கும் என நான் நம்பவில்லை. தன்னுடைய அளவிற்கு இல்லை என்றாலும் தன்னுடைய காதலை அவள் உண்மையாக ஏற்றுக்கொள்வாள் என அவன் முதலில் நம்பியிருந்தான். ஆனால் பிங்க்லிக்கு இயற்கையாகவே மிக அடக்கமான குணமுண்டு. அவனை அடைவதை விட என்னுடைய மதிப்பீடுகளில் அவனுக்கு மிகவும் நம்பிக்கை உண்டு. அதனால் அவன் ஏமாற்றப்பட்டு விட்டான் என அவனை நம்ப வைப்பதில் எந்தவித கஷ்டமும் இருக்கவில்லை. அந்த நம்பிக்கையை அளித்த பிறகு ஹெட்போஷியருக்கு திரும்ப வேண்டாம் என்று அவனை வற்புறுத்துவதற்கு 1 வினாடியே போதுமானதாக இருந்தது. இவ்வளவு செய்ததற்கு நான் என் மீதே குற்றம் சாட்டி கொள்ள முடிந்தது. இந்த முழு விவகாரத்திலும் என்னுடைய ஒரு நடத்தையை நினைத்து நான் அதிருப்தி அடைந்திருக்கிறேன். உன்னுடைய சகோதரி லண்டனில் இருக்கிறாள் என்பதை அவனிடமிருந்து மறைக்க ஒரு உபாயத்தை மேற்கொள்ளும் அளவிற்கு தாழ்ந்து போனேன். எனக்கு தெரியும், மிஸ் பிங்க்லிக்கும் தெரிந்திருந்தது. ஆனால் அவளுடைய சகோதரனுக்கு இன்னமும் தெரியாது. அவர்கள் எந்தவித வேண்டாத விளைவுகளும் இன்றி சந்தித்திருக்கலாம். ஆனால் அவனுடைய விருப்பம் இன்னும் மறையவில்லை என எனக்கு தெரிந்தது. ஆகையால் அவளை பார்ப்பது ஆபத்தில் முடியலாம். மறைப்பது என்பது என் தகுதிக்கு தாழ்ந்ததாக இருக்கலாம். ஆனாலும் அவ்வாறு நடந்து கொண்டேன். இருப்பினும் அது நன்மைக்கே செய்யப்பட்டது. இந்த விஷயத்தை பற்றி எனக்கு இனி சொல்வதற்கு வேறொன்றும் இல்லை. கேட்பதற்கு எந்த மன்னிப்பும் இல்லை. நான் உனது சகோதரியின் மனதை புண்படுத்தியிருந்தால் அது தெரியாமல் செய்யப்பட்ட ஒன்று. இவ்வாறு நடந்து கொண்டதற்கு என்னுடைய நோக்கம் உனக்கு இயல்பாகவே போதுமானதாக இருக்காது. நான் அதனை கண்டனம் செய்வதற்கு இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. மற்றதை பற்றி கூற வேண்டுமெனில், மேலும் தீவிரமான குற்றச்சாட்டு பிக்காமை புண்படுத்தியிருக்கிறேன் என்பதை தவறு என்று நிரூபிக்க வேண்டுமெனில் என்னுடைய குடும்பத்துடன் அவனுக்கு இருந்த தொடர்பை பற்றி முழுமையாக கூறியாக வேண்டும்.
அவன் குறிப்பாக என் மேல் என்ன குற்றம் சாட்டினான் என்பதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்பொழுது கூறப்போவது உண்மை என்பதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட உண்மையான சாட்சிகளை கொண்டு வர முடியும். பெம்பர்லி எஸ்டேட்டை பல வருடங்களாக நிர்வாகம் செய்து வரும், ஒப்படைத்த வேலையை செயலாற்றுவதில் நன்னடத்தை உடையவருமான ஒரு கௌரவமான மனிதருடைய மகன்தான் விகாம். அதனால அவருக்கும் அவருடைய மகனான சார்ஜ் விக்காமிற்கும் கைமாறு செய்ய வேண்டும் என்று இயல்பாகவே என் தந்தையாருக்கு தோன்றியது. அதனால் அவருடைய உதவியை தாராளமாக வழங்கினார். என்னுடைய தகப்பனார் அவன் பள்ளிக்கு செல்ல உதவினார். பிறகு முக்கியமான உதவியாக கேம்பிரிட்ஜ் சென்று படிக்கவும் உதவினார். அவனுடைய தந்தை தன்னுடைய மனைவியின் ஊதாரித்தனமான செலவினால் எப்பொழுதுமே ஏழையாக இருந்ததால் ஒரு நல்ல கண்ணியமான கல்வியை அவனுக்கு தந்திருக்க முடியாது. வசீகரமான நடத்தையுடைய அவனது துணை எனது தகப்பனாருக்கு பிடித்ததோடு மட்டுமல்லாமல் அவனை பற்றி உயர்வாகவும் நினைத்திருந்தார். சர்ச்சில் பணியாற்றுவதுதான் அவனுடைய உத்தியோகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அதை அவனுக்கு அளிப்பதாக இருந்தார். என்னை பற்றி சொல்ல வேண்டுமேனால், நான் பல வருடங்களுக்கு முன்பாகவே முதலில் அவனை பற்றி வேறு விதமாக நினைக்கத் தொடங்கினேன். துஷ்ட மனோபாவங்கள் அவனுடைய உற்ற நண்பரிடமிருந்து மிக கவனமாக பாதுகாத்து அவனுடைய கொள்கையற்ற வாழ்க்கை முறை இவை யாவும் ஏறக்குறைய அவனுடைய சம வயதுள்ள ஒரு இளைஞனின் பார்வையிலிருந்து தப்ப முடியவில்லை. மேலும் மிஸ்டர் டார்சியால் பார்த்திருக்க முடியாத அவனுடைய அஜாக்கிரதையான தருணங்களையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த இளைஞனுக்கு கிடைத்தன. இங்கு மீண்டும் உனக்கு நான் வேதனையை கொடுக்க போகிறேன். எந்த அளவிற்கு என்று உன்னால் மட்டுமே கூற முடியும். ஆனால் எப்படிப்பட்ட உணர்ச்சியை விகாம் ஏற்படுத்தியிருந்தாலும் அவை எப்படிப்பட்டது என்ற சந்தேகம் அவனுடைய உண்மையான சொரூபத்தை நான் வெளிப்படுத்துவதை தடுக்காது. இதற்கு இன்னும் ஒரு நோக்கமும் உண்டு. என்னுடைய அருமையான தகப்பனார் 5 வருடங்களுக்கு முன் காலமானார். இறுதி வரை அவன் மேல் அவர் கொண்டிருந்த அன்பு மாறாமல் இருந்தது. அவருடைய உயிலில் அவர் எனக்கு குறிப்பாக சிபார்சு செய்திருந்தார். அவனுடைய உத்தியோகத்தில் எவ்வளவு தூரம் அவனை உயர்த்த முடியுமோ அந்த அளவிற்கு அவன் உயர்வுக்கு ஆதரவு அளிக்கும்படியும் அந்த பதவி காலியாகும் போது அவனுக்கு கொடுக்கும்படியும் அவ்வுயிலில் எழுதியிருந்தார். மேலும் 1000 பவுண்ட் அளிக்கப்பட வேண்டும் என்றிருந்தது. அவனுடைய தந்தையும் என்னுடைய தந்தைக்கு பிறகு அதிக நாட்கள் உயிர் வாழவில்லை. இவை நடந்து முடிந்த 6 மாதத்திற்குள் விக்காமிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. பாதிரியாக நியமிக்கப்படும் உத்தரவை வாங்க விருப்பமில்லை என்றும், ஆதலால் அவனுக்கு எந்த லாபமும் தராத இந்த மேம்பட்ட பதவிக்கு பதிலாக வேறு பணரீதியான நன்மையை பெற்றுக்கொள்ள அவன் எதிர்பார்ப்பதை நான் நியாயமற்றது என நினைக்க கூடாது என்று எழுதியிருந்தான். மேலும் அவனுக்கு சட்டம் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாகவும் அதற்கு 1000 பவுண்ட் போதாது என்பது எனக்கு தெரிந்திருக்கும் எனவும் எழுதியிருந்தான். அவன் கூறுவது உண்மை என்று நம்பவில்லை. எனினும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். எதுவாக இருந்தாலும் அவன் முன்வைத்த கருத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தேன். விக்காம் பாதிரியாக இருப்பதற்கு தகுதியில்லை என எனக்கு தெரியும். அதனால் இந்த விஷயம் உடனே தீர்த்து வைக்கப்பட்டது. சர்ச்சில் பணிபுரியும் வாய்ப்பு என எப்பொழுதாவது கிடைத்தால் அதற்கு உரிமை கோர மாட்டேன் என்றான். அதற்கு பதிலாக 3000 பவுண்டுகள் பெற்றுக்கொண்டான். எங்களிடையே இருந்த எல்லா தொடர்புகளும் முடிவடைந்தது போல் ஆயின. எனக்கு அவனை கண்டாலே பிடிக்கவில்லை. அதனால் அவனை பெம்பர்லிக்கு அழைக்கவில்லை. ஊரில் அவனுடன் நட்பு கொள்வதற்கு விருப்பப்படவில்லை. அவன் லண்டனில் தான் வாழ்ந்தான் என நினைக்கிறேன். சட்டம் படிப்பதாக சொன்னது வெறும் நாடகம்தான். எந்தவித கட்டுப்பாடுமின்றி சுதந்திரமாக இருந்ததனால் அவன் சோம்பேறியாக வாழ்ந்து வாழ்க்கையை வீணடித்தான். 3 வருடங்கள் வரை அவனை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஆனால் அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த வேலையில் இருந்தவர் இறந்த பிறகு அதை அவனுக்கு வழங்க கோரி மீண்டும் என்னை கேட்டு எழுதியிருந்தான். அவனுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என அவன் எழுதியிருந்தான். அதை நம்புவது எனக்கு கஷ்டமாக இல்லை.
சட்டம் என்பது ஒரு லாபமில்லாத படிப்பு என்று நினைத்தேன். அவனுக்கு என்று சொல்லப்பட்ட பாதிரியாரின் பொறுப்பை கொடுக்க வேறு ஒருவரும் எனக்கு இல்லை என்பதாலும் எனது மதிப்பிற்குரிய தகப்பனாரின் விருப்பத்தை நான் மறந்திருக்க மாட்டேன் என்று நினைத்ததாலும் அவனுக்கு தான் நான் இதை வழங்குவேன் என்று சிறிதும் சந்தேகம் இல்லாமல் நம்பினான். அவ்வாறு நான் அதை அவனுக்கு அளித்தேன் எனில் அப்பொறுப்பில் அவனை நியமித்துக் கொள்வதில் தீர்மானமாக இருந்தான். நான் அவனது கோரிக்கைக்கு இணங்க மறுத்ததற்கும் அதையே மீண்டும் மீண்டும் எழுதியதை எதிர்த்ததுக்கும் என் மேல் பழி சுமத்த மாட்டா என்று எண்ணுகிறேன். அவனுடைய சூழ்நிலை எந்த அளவுக்கு அவனுக்கு துன்பத்தை கொடுத்ததோ அதே அளவிற்கு என்னுடைய கோபமும் இருந்தது. என்னை பற்றி எந்த அளவு வன்மையுடன் மற்றவர்களிடம் அவதூறாக பேசினானோ அதே அளவில் என்னை நிந்திக்கவும் செய்தான். இந்த காலகட்டத்திற்கு பிறகு அவனை நான் பார்க்கவே இல்லை. அவன் எப்படி வாழ்ந்தான் என்று எனக்கு தெரியாது. ஆனால் போன கோடையில் அவன் மீண்டும் வேதனை அளிக்கும் வகையில் என் வழியில் நுழைந்தான். நான் இப்பொழுது ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லியாக வேண்டும். நானே அதை மறக்க விரும்புகிறேன். இப்போதிருக்கும் நிலைமையை விட வேறு எந்த நிலைமையும் என்னை எவருக்கு இந்த சம்பவத்தை பற்றி வெளிப்படுத்த தூண்ட முடியாது. இவ்வளவு சொன்ன பிறகு நீ இதை இரகசியமாக வைத்து கொள்வாய் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. என்னை விட 10 வயது இளையவளான எனது சகோதரி என்னுடைய தாயின் சகோதரரின் மகனான பிட்ஸ் வில்லியமுடைய பாதுகாப்பிலும் என்னுடைய பாதுகாப்பிலும் ஒப்படைக்கப்பட்டாள். ஒரு வருடத்துக்கு முன்பு அவளை பள்ளியிலிருந்து வெளியே எடுத்து அவளுக்காக லண்டனில் ஒரு வீடு ஏற்பாடு செய்தோம். அவளை கவனித்துக் கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட பெண்மணியுடன் அவள் போன கோடை காலம் ராம்ஸ்கேட்டிற்கு சென்றாள். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஏதோ ஒரு திட்டத்துடன் விக்காமும் அங்கு சென்றான். நாங்கள் நல்லவர்கள் என்று நினைத்து ஏமாந்த மிஸ்ஸஸ் யாங் என்ற பெண்மணியுடன் அவனுக்கு ஏற்கனவே அறிமுகம் இருந்தது என்பது நிரூபணமாயிற்று. அவளுடைய இரகசியமான உளவியலால் தன்னை நல்லவனாக ஜார்ஜினாவிடம் காண்பித்து கொண்டு அன்பான உள்ளம் கொண்ட அவள் தன்னுடைய குழந்தை பிராயத்தில் அவன் தன்மேல் காட்டிய பரிவை இன்னமும் ஞாபகம் வைத்து கொண்டிருந்ததை வைத்து தன்மேல் காதல் இருப்பதாக அவளை நம்ப வைத்து தன்னுடன் ஓடிப்போகவும் சம்மதிக்க வைத்தான். அவளுக்கு இப்பொழுது வயது 15. அவளை மன்னிக்க அது ஒன்றுதான் காரணம். அவளுடைய விவேகமில்லாத அவசர செயலை நான் கூறிவிட்டேன். அந்த விஷயத்தை பற்றிய விவரங்களையும் அவள் மூலமாகத்தான் நான் அறிந்தேன் என்று சொல்வதில் சந்தோஷம் அடைகிறேன். ஓடிப்போக நினைத்த ஓரிரு நாட்களுக்கு முன்பு எதிர்பாராத விதமாக நான் அங்கு போய் சேர்ந்தேன். தந்தையைப் போல் பாவித்த ஒரு சகோதரன் மனம் புண்படிப்படி அவமானம் அடையும்படியும் நடந்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்தில் ஜார்ஜியானா பிறகு எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டாள். நான் என்ன நினைத்திருப்பேன், எப்படி நடந்து கொண்டிருப்பேன் என்று நீயே கற்பனை செய்து பார்க்கலாம். எனது சகோதரியின் பெயர் கெட்டு போகாமல் இருக்கவும் அவளுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிப்பதாலும் இதை வெளியில் எல்லோருக்கும் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவ்விடத்தை விட்டு உடனே சென்றுவிட்ட விக்காமிற்கு ஒரு கடிதம் எழுதினேன். மிஸ்ஸஸ் யங் அவளது பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டாள். விக்காமனுடைய முக்கிய குறியே எனது சகோதரியின் சொத்தாகிய 30,000 பவுண்டுகள் தான். அதனால் என்னை பழி வாங்குவதுதான் மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்திருக்கும் என்று என்னால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அவனது பழிவாங்கல் உண்மையாக முழுமை பெற்றிருக்கும். இதுதான் நாங்கள் இருவரும் சம்பந்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சம்பவங்கள் பற்றிய உண்மையான விவரங்கள். இது பொய் என்று நீ முற்றிலும் புறக்கணிக்காமல் இருந்தால் விக்காமிற்கு கொடுமை இழைத்தேன் என்ற குற்றச்சாட்டிலிருந்து இனிமேல் என்னை நீ விடுவிப்பாய் என்று நம்புகிறேன். எந்த முறையில் எந்த பொய்யான வகையில் உன்னை நம்ப வைத்திருக்கிறான் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய வெற்றியை நினைத்து ஆச்சரியப்பட முடியாது. எங்கள் இருவரை பற்றிய எல்லா விவரங்களையும் உனக்கு அறிந்திருக்க வாய்ப்பில்லாததால அதை கண்டுபிடிப்பது என்பது உன்னால் முடியாத காரியம்.
சந்தேகப்படுவது என்பது உன் குணம் அல்ல. ஏன் இவை எல்லாவற்றையும் நேற்று இரவே சொல்லவில்லை என நீ நினைப்பாய். எதை சொல்லலாம், எதை சொல்லியாக வேண்டும் என்பது எனக்கே புரியாமல் இருந்தது. நான் இங்கு கூறியவை அனைத்தும் உண்மை என்று நிரூபிக்க கர்னல் பிட்ஸ்வில்லியம் தான் சாட்சியாக அழைக்க வேண்டும். அவன் எங்களுடைய நெருங்கின உறவினன் என்ற முறையிலையும் எப்பொழுதும் நெருங்கிய தொடர்பு வைத்து கொண்டிருப்பவன் என்ற முறையிலையும் மேலும் எனது தந்தையின் உயிலை செயல்படுத்துபவரில் ஒருவன் என்ற காரணத்தினாலும் எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்வது என்பது அவனுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. என் மேல் உள்ள வெறுப்பின் காரணமாக நான் இப்பொழுது வலியுறுத்தியதை நீ நம்பவில்லை எனில் கர்னல் பிட்ஸ்வில்லியமிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவனை கலந்து ஆலோசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். நான் காலையில் எப்படியாவது இந்த கடிதத்தை உன்னிடம் சேர்க்க முயற்சி செய்கிறேன். நான் இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிட்ஸ்வில்லியம் டார்சி. அத்தியாயம் 35 முடிந்தது.